வணக்கம், நான் உங்கள் ஃபின்எக்ஸ் இந்தியா சதீஷ். வெல்கம் பேக் டு ஃபின்எக்ஸ் இந்தியா சேனல். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வாரத்தோட கடைசி நாள். இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக முடிவடைஞ்சிருக்கு. ட்ரம்போட டாரிஃப் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு, அதோட எஃப்ஐடிஎஸோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, கமாடிட்டி மூவ்ஸ் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேற்றுக்கு நம்ம மார்க்கெட்டில் நல்ல ஃபால் இருந்தாலும் க்ளோசிங் 1 or 2 ஹவர்ஸில் கம்ப்ளீட் ரெக்கவரி இருந்தது நம்ம பார்த்தோம். எஃப்என்டோட வீக்லி கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுனால அந்த ஷார்ப் ரெக்கவரி நம்ம நேற்று பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு காலையில் கேப் டவுனில் தொடங்கின மார்க்கெட் கண்டினியூவாக கேப் டவுனில் தான் முடிவடைஞ்சிருக்கு. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மே மாதத்துக்கு பிறகு சென்செக்ஸ் திரும்பவும் 80,000 மார்க்கை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கு 79,857 765 புள்ளிகள் இழந்திருக்கு. நிப்டியும் 24,363 232 புள்ளிகள் இழந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு மோஸ்ட்லி பெயின் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். 6வது வாரமாக தொடர்ச்சியாக இந்த வாரமும் நெகட்டிவ் க்ளோசிங் இருக்குங்கிறத இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம மார்க்கெட்டோட ஷார்ப் செல்லிங்க்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் போட்டிருந்த அந்த டாரிஃப் தான் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது சீனாவும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு ஃபேவராக பேச தொடங்கிட்டாங்க. ஸோ இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் ஒன்றிணைறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு 1-2 விஷயங்களை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 5-6 வருஷமாகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஓரளவு ஒத்து வராமல் தான் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கல்வான் பள்ளத்தாக்கு இஷ்யூ கோவிட் டைமில் பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்குச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கு பிறகு இந்தியாவுக்கு சீனாவிலேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்குன்னா இப்போ அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது தான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் விட பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏற்கனவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சீனாலாம் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த கூட்டமைப்புகளுடைய பலம் கூடியிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்தியா, ரஷ்யா, சீனா இந்த 3 முக்கியமான நாடுகளுடைய கூட்டமைப்பு நிச்சயமாக அமெரிக்க அதிபருக்கு எரிச்சலை தான் கொடுக்கும். இருந்தாலும் இவங்க 3 வளர்ச்சியும் இவங்க 3 தாக்குதலையும் இனி வரக்கூடிய நாட்கள் அவர் எப்படி பேஸ் பண்ண போறாருங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் இதை நான் திரும்ப சொல்றேன்னா, ஏற்கனவே ரஷ்யாக்கிட்ட அதிகமான ஆயில் வாங்குறது சீனாங்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது இந்தியா. இப்போ இந்த 2 நாடுகளுமே ரஷ்யாட்ட அதிகமாக வாங்கும்போது ரஷ்யாவுக்கு பணப்புழக்கம் வர்றதுக்கு தானே வாய்ப்பு இருக்கும். அதோட ஏற்கனவே அமெரிக்க அதிபர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இந்தியா, சீனா, பிரேசில், ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து பிரிக்ஸ் கரன்சி உருவாக்குறதுக்கு ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதை பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்டர் போட்டிருந்தாரு. உங்க வீட்டுக்குள்ளால இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு ஆர்டர் போட்டால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் அதை அப்போ நமக்கு பார்க்க தோணுச்சு. இனி அவரோட கருத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரோட ஆர்டருங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவும் சரி, சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, முக்கியமாக இந்த 3 நாடுகளும் ஒன்றிணைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாங்கனாலே அது நிச்சயமாக ட்ரம்புக்கு மூக்கடைக்கப்பட்டதாக தான் இருக்கும். இந்திய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளருதோ, சீன பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளருதோ அது ரஷ்யாவுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரஷ்யாவோட ஆயிலை நம்ம வாங்குறோம். ஸோ அவங்களுக்கு அது மூலமாக ரெவன்யூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, எப்போவுமே நமக்கு ட்ரம்ப் அதிரடியாக முடிவெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பேச்சு தானே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்தியா உட்பட மற்ற நாடுகளுக்கு மேலே வரி போட்டிருக்கார் இல்லையா, அந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் ஒரு பயத்தில் எடுத்த முடிவு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அறிவுபூர்வமாக எடுத்த முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது, நம்ம ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி அமெரிக்க மக்களும் அதிகமாக பாதிக்கப்பட போகிறாங்க, இந்திய மக்களும் பாதிக்கப்பட போகிறாங்க. 2 நாட்டோட இன்ஃப்ளேஷனும் இனி வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஏன்னா விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும் இல்லையா. ஆனால் அதை இங்கே சமாளிக்கிறதுக்கு ஏற்கனவே PLI ஸ்கீம் சொல்லி இந்தியாவில் ஒரு வாட்டி அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இல்லையா. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அப்படி அறிமுகப்படுத்தினாங்கன்னா கொஞ்ச நாளில் இந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் இதே மாதிரி தத்தளிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த மாதிரி மார்க்கெட் பொது நீ விழும்போது என்ன செய்யணுங்கிறது ஏற்கனவே வாரன் பஃபெட் சொல்லியிருக்கிறாரு. கம்மியான விலைகளை நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கிடைக்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் உங்களுடைய ரிஸ்க் அப்பீலுக்கு அது சூட்டபிளாக இருந்தால் நீங்கள் வாங்கி சேர்க்கணுங்கிறது தான் அடிப்படை பொருளாதார பாடம். அதை உங்கள் சொந்த அறிவில் செய்யுங்க. எப்பவும் நம்ம சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபாயிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். அந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow.